ஏந்திய முடிதல் வேண்டும் நல்லவே ஏனல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்லறிவு வேண்டும் பண்ணிய பாவமெல்லாம் பரிதி முன் பனியைப் போல நின்னிய நண்பனுக்கு நசுதல் வேண்டும் என்று என்னுடைய அன்னையை இறைஞ்சி பெற்றோர்களை வணங்கி நல்ல ரோற்றி நண்பர் நினைத்து நான் வளர்ந்து கொண்டிருக்கின்ற ரோற்றி மேடையும் இங்கே குளிமிருக்கக்கூடிய போற்றுதலுக்கும் பாராட்டக்கூடிய அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் சிறந்தாழ்ந்த மதிய வணக்கம். குட் ஆஃப்டர்நூன் சார். என்னை இங்கு அழைத்தமைக்காக என்னுடைய குடும்பத்தினர் சார்பாக முதலில் நன்றி. இந்த கைத்தட்டி 25% நன்றி சார். ஒரு இடத்துக்கு வந்துட்ட பிறகு நீங்கள் 2 விஷயங்களை ரொம்ப தெளிவாக இருங்க. ஒன்று, அந்த இடத்துக்கு போங்க, இல்லை போகாமல் இருங்க. அந்த மீட்டிங் ஹாலில் உண்மையிலே இருங்க, இல்லாமல் இருங்க. 2 தான் இருக்கு. தெர் இஸ் நோ இன் பிட்வீன். காதை கொடுங்க, இல்லை காதை கொடுக்காம இருங்க. ரைட்? இந்த உலகத்தை 2 பகுதிகளாக பிரித்து விடலாம் என்று சொல்லுகின்றான் ஒரு அறிஞன். பாராட்டு பெறுவது, பாராட்டு அழிப்பது. கிவிங் ரெகக்னேஷன் அண்ட் கெட்டிங் ரெகக்னேஷன். கிவிங் மோட்டிவேஷன் அண்ட் கெட்டிங் மோட்டிவேஷன். கிவிங் அப்ரிசியேஷன் அண்ட் கெட் மோர் அப்ரிசியேஷன். என்கரேஜ் பண்ணி என்கரேஜ் அதிகமாக ரிசீவ் பண்ணி, அதுதான் வாழ்க்கை. அதோடு முடிஞ்சுக்கிறதுங்கிறான். அந்த வகையில் நாம் இங்கே வந்திருக்கின்றோம். வந்திருப்பதற்கான ஒரே காரணம், டைமண்ட் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ற கும்பகோணத்திற்காக வந்திருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து பலத்த கரகோஷத்தோடு அவர்களுக்கு நம்முடைய நன்றியை காணிக்கையாகும் இந்த அரங்கம் அதிரட்டும். நன்றி. இந்த டைமண்ட் ஜூப்ளி செலிப்ரேஷன் அப்படிங்கிறப்ப முடிந்த வரைக்கும் இந்த ரோட்டரி இன்டர்நேஷனல் வைஸ் பிரசிடென்ட்ங்கிறப்ப இந்த புரோட்டோகாலை அதிகமாக ஃபாலோ பண்ணுறோங்கிற முறையில் என்னுடைய ஸ்கோப் ஆஃப் ஒர்க்குன்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, இந்த ஜோன் 5 அண்ட் ஜோன் 6 டைரக்டரான பிறகு 23 மாவட்டங்களை பார்க்கணுன்னு இருந்தது. அதில் இன்க்ளூடிங் ஸ்ரீலங்கா, நேபாள், பூட்டான் அண்ட் நேபாள், மால்தீவ்ஸ் இருந்தது. இந்த வைஸ் பிரசிடென்ட் எலெக்ட் வந்த பிறகு ஜனவரியிலிருந்து என்ன ஆகிடும்னா, அடுத்த வருஷத்துக்கு தயாராகிடுவாங்க. இப்போ அடுத்த வருஷத்துக்கு தயாராகிறப்ப அதோட விஷயங்களை பார்க்குறப்ப 220 நாடுகளை கடந்து நம்ம எங்கே போனாலும் போகணும். அதற்கு மிக முக்கியமான நிகழ்வுகளை பார்க்க வேண்டிய 2வது பொறுப்பு வந்துடுது. 3வது பொறுப்பு என்னன்னா, அங்கிருந்து ஒரு ஆறையிலிருந்து ஒரு செய்தி வரும். அதிகமான நிகழ்ச்சிகளை காட்டிலும் பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸில் நீங்கள் அதிகமான மீட்டிங்கில் உட்காரணும். அதனால ப்ரியாரிட்டைஸ் யுவர் பிளான் மோர் தென் ஈவன், மோர் தென் எனிதிங். நீங்கள் உங்களுக்கு எது மிக முக்கியமோ அது கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் தாண்டியும் நான் இங்கே இருக்கிறேன் என்று சொன்னால் கும்பகோணத்தின் மேலையும் டூனியன் ஏற்றின் மேற்கு மிகப்பெரிய பாசம் மட்டுமே காரணம் என்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ண விரும்பப்படுறேன். அமீர்தம் 75 தி டைமண்ட் ஜூபிலி செலிப்ரேஷன். இதோடைய தலைவர் விசி பாஸ்கரன் சார். அவர் வந்து பக்கத்தில் தான் நிற்கிறாரு. அவர் பார்க்கும்போது ரொம்ப என்ன சந்தோஷமா இருந்ததுன்னா, தன்னுடைய வீட்டிலிருந்து ஒரு பெரிய ஒரு பத்திரம் வேறு. இப்படிலாம் யாரும் தரமாட்டாங்க. மீண்டும் இந்த அரங்கம் மிகப்பெரிய கைத்தறலை அவருக்கு பதிவு செய்யட்டும். தேங்க்யூ விசி பாஸ்கர். மீண்டும் அந்த 50% கைத்தண்டவங்களுக்கு நன்றி, சும்மா இருந்தவங்களுக்கும் நன்றி. சார் கைத்தட்டுன்னு சொன்னா சந்தோஷமா கைத்தட்டுங்க சார். அவர் அடுத்தடுத்த பத்திரம் தருவார் ரோட்டரி. இதோடைய கும்பகோணத்தினுடைய செக்ரட்டரி சிஐஆர் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் வெங்கடேஷ் அவர்களுக்கும் ட்ரெஷரர் சசிகுமார் அவர்களுக்கும் இந்த அரங்கம் கைத்தட்டலை பதிவு செய்யட்டும். ஒரு நிகழ்ச்சியை நடத்துவது என்பது அவ்வளவு எளிதல்ல. இட்ஸ் நாட் தட் ஈஸி. அது ரொம்ப நீங்க உள்வாங்கணும், அதை லவ் பண்ணணும். இதை இப்படிதான் எக்ஸிக்யூட் பண்ணணும், இவ்வளவு பேர் வரணும் அப்படின்னு நினைச்சு பண்றது அவ்வளவு ஈஸி இல்லை. அவர் சொன்னார், சார் என் பேரை தயவுசெய்து எப்படியா சொல்லியிருக்கேன், உங்க பேர் அழகா தான் சொல்ல போறேன். என் ஒய்ஃப் ரொம்ப அதிகமாக கும்பிடுற சாமி வந்து ராதே கிருஷ்ணா. ரைட்? அப்ப ஆர்கே என்ற பெயரை இந்த நான் சொல்வதற்கு எந்த விஷயம் இல்லை. சேர்மன் ராதாகிருஷ்ணன், ப்ளீஸ் அப்ரிஷியேட் பி ராதாகிருஷ்ணன், ப்ளீஸ் அப்ரிஷியேட். என்னுடைய நிகழ்வுடைய செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய மேஜர் டோனர் சு வெங்கடேசன் அவர்களுக்கும் ட்ரெஷரர் ராமசாமி அவர்களுக்கும் மிகப்பெரிய கைத்தட்டலை இந்த அரங்கம் பதிவு செய்யும். மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடிய ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணத்துடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்கள். இல்லை, இந்த ஸ்பெஷல் மென்ஷனாக ஒரு 3 பேருக்கு சொல்லணும், வேற வழி இல்லை. அதற்கு முன்பாக அனைத்து முன்னாள் ஆளுநர்களுக்கும் மிகப்பெரிய கைத்தட்டலை இந்த அரங்கு பதிவு செய்யும். லெட்ஸ் அப்ரிஷியேட் ஆல் தி கவர்னர். என்னுடைய கவர்னர் லியோன் வேற வழியே கிடையாது, அவர் வேலை செஞ்சாகணும். 20 சங்கம் சொல்லியிருக்காரு, இப்போதான் 14 ஓடிட்டு இருக்குன்னு 6 இருக்கு லியோனு. அவர் செய்வார், நான் நம்புறேன், நீங்க நம்பினா கைத்தட்டி ஆமாம் என்று சொல்லலாம். ஸ்பெஷல் மென்ஷன் பாலாஜி. என்ன சார் பாலாஜி அப்படின்னா, அதாவது காலத்தினால் சிறிதன் படிக்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் மனசுக்குள்ள வச்சுட்டே இருப்பார்.
10 வருஷம் 5 வருஷம் கொஞ்சம் பார்த்துருக்கணும், கணக்கு கரெக்டாக போடுவார் அவர். அவர் அழகாக அப்படி இருக்கிறதுனால மட்டும்தான் கும்பகோணத்தினுடைய இந்த 75 வருடம் அழகாக நடிக்கிறது. ப்ளீஸ் அப்ரிஷியேட் பாலாஜி. தேங்க்யூ பாலாஜி. இவர் ஆர்பிக்குன்னு போடுறப்ப, சார் நீங்கள் ஆர்பிக்குன்னா எத்தனை பேருக்கு இம்பார்ட்டன்ட் தெரியும் தெரியல, பட் இருந்தாலும் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜோன் 5ல கிட்டத்தட்ட 1400 சங்கங்கள் இருக்கிறது. 1400 சங்கங்களிலே RI டைரக்டருக்கு பிறகு 5 பேருக்கு மட்டுமே மிக முக்கியமான பொறுப்பு. ஒன்று ரோட்டரி கோஆர்டினேட்டர், இன்னொன்று வந்துட்டு RRFC, இன்னொன்று EPNC, EMGA அண்ட் ஆர்பிக். டாப் 5ல இருக்கக்கூடிய ஒருத்தர் உங்க மாவட்டத்தில் இருக்கிறார். அவர் யாரும் இல்லை, ரமேஷ் பாபு. மிகப்பெரிய கைத்தட்டலை தரங்க பதிவு செய்யணும். என்னையை பொறுத்த வரைக்கும் என்னுடைய லாங் டைம் பயணம், இவரோட நான் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன். 2016-17 உங்களுக்கெல்லாம் பாத்தியார், எனக்கு மிகப்பெரிய ஆகச்சிறந்த நண்பர். வயது வித்தியாசம் பார்க்காமல் என்னுடைய குடும்பத்தாக இருக்கக்கூடியவர். இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண்டுடன் என்று சொன்னால் அது காரணமாக இருக்கக்கூடிய எனது அருமை சகோதரர் PDG மணி அவர்களுக்கு சிறப்பு வணக்கங்களும் வாழ்த்துக்கள். இந்த மாவட்டத்தை கண்டிப்பாக DG, DGE, DGN எல்லாம் இருக்கிறாங்க. வைத்தி, அடுத்து ஜெயக்குமார், ஆனந்தன் எல்லாம் இருக்கிறாங்க. அவெல்லாம் நல்லாவே செய்வாங்க. மிகப்பெரிய கைத்தட்டலை இந்த அரங்கம் பதிவு செய்யட்டும். சரி சார், இங்கே வந்ததுக்கான வேலை முடிஞ்சதா? ஒரு 25% முடிஞ்சது. அடுத்து ஒரு 3 பேருக்கு நன்றி சொல்லணும். இந்த நன்றி சொல்றப்ப இன்னொரு 25% முடிஞ்சிடும். நன்றி யார் தெரியுமா சார்? இன்றைக்கு அன்னையர் தினம். நான் நிற்கிறப்பெல்லாம் அடிக்கடி இந்த ட்ரிபிளம் என்ற வார்த்தையை சொல்லுவீங்க. இன்று மிக முக்கியமான, தமிழ்நாட்டில் மிக முக்கியமான நாள் கூட. மரகதவல்லி, மருதையன், முருகானந்தம் ஆகிய நான் என்னை இந்த விழாவிற்கு அழைத்தமைக்காக மிகப்பெரிய நன்றியை பதிவு செய்கின்றேன். அங்கேயும் கோட்டு போட்டிருக்காரோ, எனக்கு அதுக்கு சம்மதம் இல்லை. இரண்டாவது, 75 வருடத்தை அழகாக நடத்துவது என்பது அவள் எளிதல்ல. அந்த வகையில் 75வது பாஸ் பிரசிடென்ட்டுக்கு மிகப்பெரிய கைத்தட்டலை இந்த அரங்கு பதிவு செய்யும். நன்றி அவர்களுக்கு. இரண்டாவது நன்றி சார். 1905 எங்கோ ஒரு மனுஷன் ஆரம்பிச்சு இன்னைக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் ரொம்ப அழகாக நடக்குதுன்னா, இன்னைக்கு உங்களெல்லாம் நீங்கள்லாம் சேர்ந்துதான் என்னை போர்டில் அமைச்சிருக்கீங்க. 17 டைரக்டராக இருக்கிறேன். ரோட்டரி இன்டர்நேஷனல் போர்டு சார்பாக கும்பகோணத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வது மற்ற மகிழ்ச்சி. இந்த 4வது நன்றிக்கு மட்டும் இந்த அரங்கம் கண்டிப்பாக அதிகமாக கைத்தொடர். 4வது நன்றி எதுன்னு சொல்றேன் சார். 75 வருடமாக ஒரு சிறார்களுக்கோ அல்லது ஒரு இளைஞருக்காகவோ அல்லது மகளிருக்காகவோ அல்லது முதியோருக்காகவோ இவர்கள் செய்த சமூக சேவையின் மூலமாக அந்த குடும்பம் அதிகமான பலனை பெற்றிருக்கும். அந்த பயனாளிகளின் சார்பாக கும்பகோணத்திற்கு மிகப்பெரிய கைத்தட்டலை இந்த அரங்கு பதிவு செய்யட்டும். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். சில நேரங்களில் தோணும், என்னுடைய வைஃப் கேட்பா, என்னங்க இந்த ரோட்டரி அப்படி கட்டி பிடிச்சிட்டே அலையிறீங்க, 52 வயசாச்சு, நீ என்னை கட்டி பிடிச்சது காட்டில் அதை தான் அதிகமாக கட்டி பிடிச்சிருக்கேன்பா. நான் சொன்னேன், அதை கட்டி பிடிச்சதுனால தான் உன்னை அதிகமாக கட்டி பிடிக்க வேண்டிய சூழ்நிலையே வந்திருக்கு அப்படிமே. ஏன்னா நானும் விட்டு கொடுத்து போக வேண்டியது. வனஜா மேடம் பார்க்குறாங்க, எப்படியா இருந்தாலும் வீட்டுக்கு சொல்லிடுவாங்க சார். 2 காரணம் இருக்கு சார். ஏதாவது ஒரு இடத்துல தொலைநோக்கு பார்வை இருந்தால் மட்டுமே முடியும். ரோட்டரி எப்படி இருக்குன்னா, the Rotary is a purely relevant today. இன்றைய காலகட்டத்தில் இது மிக முக்கியமானது. ஏன்? எங்கேயுமே பீஸ் கிடையாதுங்க. இந்த உலகம் பீஸை பத்தி பேசிட்டு இருக்கு, அமைதியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. There is no peace anywhere in the world. பிக் பிரதர் ஸ்மால் பிரதர் அடிப்பான், இதுதான் வாழ்க்கை. இன்னைக்கு ரொம்ப தைரியமா சொல்றேன், நம்முடைய கோர் வேலையாக சொல்லப்படுகிற 5 the diversified crowd. எங்க வீட்டில் அந்த காலத்தில் சொல்லலாம், வீட்டில் 4 பிள்ளை இருக்கு, 8 பிள்ளை இருக்கு, 2 பிள்ளை இருக்கு, 1 பிள்ளை தான் இருக்கு. அப்புறம் அது இருக்கிறதுல எங்க போயிடுது. நமக்கு இவர், நாம் இருவர் எல்லாம் முடிஞ்சு நியூக்ளியர் ஃபேமிலி ஆன பிறகு மிகப்பெரிய ஆலமரமாக தெரியக்கூடிய ரோட்டரி இஸ் அவர் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமான்னு சொன்னா நீங்களும் கைத்தட்டி ஆராவரம் செய்யலாம் சார். இது இல்லைன்னா ரொம்ப காணா போயிடுவோம். மணியன்லாம் தூக்கவே வராது, முடிஞ்சு போயிட்டு லைஃப். இல்லை என்ன அர்த்தம்னா சார், இதுல அவ்வளவு விஷயம் இருக்குங்க. அழகாக நட்பு பாராட்ட முடியும். எனக்கு அழக இந்த பிசிராந்திய நட்பு மாதிரி கிட்டத்தட்ட என்னுடைய ஃபோன் கான்டாக்டில் ஒரு 14,000 கான்டாக்ட்ஸ் இருக்கு. எங்கள் வீட்டில் என்னுடைய இம்மீடியட் பிளட் ரிலேட்டிவ், என்னுடைய பொண்ணு பிரியா, என்னுடைய பையன் பிரவீன், என்னோட ஒய்ஃப் சுமதி, 4 பேரை தாண்டி 14,000 நபர்களுடைய ஃபோன் கான்டாக்ட் வந்திருக்குன்னா நான் சொல்கிறேன், நட்புணர்வை தெரிந்து கொண்ட ஒரு இடம் இது. ரொம்ப நேரங்களில் என்ன புரியுதுல, நாம் இருக்கக்கூடிய விஷயங்களில் க்ளோரியஸாக பார்க்கறது இல்லை. நான் அடிக்கடி இந்த வார்த்தையை பதிவிடுவது, ரோட்டரி இஸ் a glorious organization. A ordinary man can become an extraordinary man. ஒரு சாமானியனை மிகப்பெரிய மனிதனாக ஆக்கிவிட முடியும் இந்த ரோட்டரி. இங்க நீங்க யோசிச்சு பார்க்கலாம், செல்வா இருக்காரு, செங்கட்டுவனா இருக்காரு, பிரயோனா இருக்காரு, எத்தனை பேர் சாமானியிலிருந்து மிகப்பெரிய லீடரா மாற முடியுது. இந்த பிளாட்ஃபார்ம் மிகப்பெரிய பிளாட்ஃபார்மா? மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் சார். காரணம் என்ன? சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன்.
பொறுமையா காதுல வாங்குங்க. லீடர்ஷிப் என்ற ஆப்பர்ச்சுனிட்டி இந்த நிறுவனம் அதிகமாக கொடுக்கிறது. என்ன சார் லீடர்ஷிப்? ஒரு பிரசிடென்ட் ஒருத்தர் இருக்கிறாரு மேல, அவர் கீழே 17 டைரக்டர் இருக்கிறாரு. ஒரு வருஷத்துக்கு எத்தனை லீடர்ஷிப் இருக்குன்னு பாருங்க. ஒரு இன்டர்நேஷனல் பிரசிடென்ட், 17 டைரக்டர், 550 ஆளுநர்கள், 550 ஆளுநர்கள் கீழே இன்ட்டு 10 போட்டு 5500 அசிஸ்டன்ட் கவர்னர், 550 ஆளுநர் கீழே ஒரு 100 போட்டீங்கன்னா 55,000 பேர் டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர்ஸ், 36,000 தலைவர்கள். தலைவர்களுக்கு கீழே கிளப்ல வந்துட்டு ஒரு இன்ட்டு 10 போட்டீங்கன்னா 3,60,000 பேர் கிளப் ஆபீசர். கிட்டத்தட்ட 4 லட்சம் தலைவர்களை வருடம் உருவாக்கி கொண்டு இருக்கிறது இந்த ரோட்டரி. That's called the beautiful of organization. I always believe the beauty of the organization is leadership. Yes, leadership அப்படின்னா லீடர்ஷிப் நல்லா இருந்தாலே சர்வீஸ் நல்லா வந்துடும். Can I get a yes or no, sir? நீ எதானே சார் முக்கியம்? நான் எங்கே போனாலும் சொல்லிட்டு இருப்பேன், ஆஃப்டர் 1947 என்னை முழுவதுமாக ஈர்த்த மூவர் காந்தி, கலாம், கக்கன் அப்படின்னு தைரியமாக சொல்லுவேன். ஏன்னா அவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு டிஎன்ஏ, வேலை செய்து கொண்டே இருப்பார்கள். அப்போ உண்மையிலே இந்த ரோட்டரி மிகப்பெரிய விஷயங்களை கொடுத்துருக்கு. இன்னைக்கு 75 வருஷத்தில் கும்பகோணம் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் பிளட் பேங்க்ங்கிறாரு, பசுமாடு கொடுக்குறேங்கிறாரு. ஆக்சுவலி அவர் லியோன் சொன்னதான் உண்மை. தயவு செய்து எங்களுக்கு வேற ப்ராஜெக்ட் மற்றவங்களுக்கு கொடுங்க. நீங்களே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் அப்ரிஷியேட் கும்பகோணம். அந்த கும்பகோணத்துடைய 155 நபர்களுக்கு. சரி சார், ப்ராஜெக்ட் தான் பண்ணுறாங்கன்னா அப்படின்னா 4,50,000 ரோட்டரி ஃபவுண்டேஷன் கொடுக்குறாங்க. திடீர்னு பாலாஜி முன்னாடி வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் ஏகேஎஸ்ங்கிறார். சார், ஒரு இடங்களில் ஒன்று சொல்லுவாங்க, கொடுத்து கொண்டே இருந்து கொண்டால் அது ஒரு தொட்டனை தூரம் மணற்கேணி மாந்திருக்கு கற்றனை தூரம் அறிவு. ரொம்ப நேரங்கள் என்ன புரியல அப்படின்னா நமக்கு அது கரெக்டாக தப்பான்னு டவுட்லேயே இருந்துகிட்டே இருப்போம். அப்படி இல்லை சார், ரோட்டரியில் ஒரு விஷயம் இருக்கிறது, நீங்கள் தொடர்ந்து செல்லுங்கள். இறைவன் அழகாக சொல்லுவார், தேங்கிய குட்டையாக இருந்து விடார்கள், ஓடும் நதியாக இருங்கள். Don't try to be a stagnant water, be a floating river. ஓடும் நதியில் மட்டுமே மீன்கள் வாழ முடியும். ஓடும் நதியில் மட்டுமே மின்சாரம் தயாரித்து விட முடியும். ஓடும் நதிக்கு மட்டுமே அழகும் சமுத்திரத்தில் கலக்கக்கூடிய திறமையும் இருக்க முடியும். ரோட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு லீடரும் ஸ்டாக்னட்டா உங்க மைண்ட்ல இல்லாம நீங்க ஒரு ஃப்ளோட்டிங் ரிவரா இருந்தா நீங்க உங்களை கண்டிப்பாக இந்த உலகம் கண்டிப்பாக பாராட்டும். உங்களை nobody can stop it, sir. பல நேரங்களில் என்ன புரியுறது இல்லைன்னா இது ஒரு முழுசா நம்ம உள்வாங்கிக்கிறதே இல்லை. இன்னைக்கு எனக்கு பார்க்குற ஆரோக்கிய சாமியிலிருந்து விசி பாஸ்கர் வரைக்கும் ப்ளீஸ் அப்ரிஷியேட் அனைத்து 75 பிரசிடென்ட்ஸ்க்கு. என்னோட ஒய்ஃப்ட்ட சொன்னேன் போகும்போது, நீங்க இந்த கிளப்போட இதெல்லாம் குறைச்சிட்டீங்களே, இப்போ ஏன் போறீங்க? 75 வருஷம் நம்ம வாழுவானே தெரியல, 75 வருஷம் ஒரு சங்கம் போயிருக்குன்னா அங்கே போனால் நம்ம மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்று சொன்ன மணி அழகாக சொன்னார். இட்ஸ் நாட் a question of how long you live, how well. எத்தனை காலம் வாழ்ந்தோம் என்பது முக்கியமில்லை, எப்படி வாழ்ந்தோம் என்பது மிக முக்கியம். நான் ஒரு சார்ட்டர்ட் இன்ஜினியர். இங்கே ஒரு 1000 பேர் 500 பேர் உட்காந்துருக்கீங்கன்னா 500 × 8 4000 /24 போட்டீங்கன்னா எத்தனை நாட்கள் இங்கு செலவிடப்படுகிறது? அப்ப இங்கிருந்து போற ஒரே ஒரு தலைவர் வெளியே போய் ஒரு நல்ல விஷயம் செய்தால் அதுவே மிகப்பெரிய விஷயமா மாறும். எந்த நிகழ்வுக்கு சென்றாலும் சார் ஒற்றை வார்த்தை கிடைக்கும் என்பதை பாருங்க. அந்த ஒற்றை வார்த்தை உங்களை முற்றிலுமாக மாற்ற முடியும். ரோட்டரி மிகப்பெரிய விஷயங்களை செய்து கொண்டே இருக்கிறது. ஏன் சார் குளோரியஸ் சொல்றோம்? ஒரே ஒரு வார்த்தை தாங்க. 1905 இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 120 வருஷம் கழிச்சு நிக்குது. 120 இயர்ஸ் கழிச்சும் நிக்குது அப்படின்னா யோசிச்சு பாருங்க. மல்டிபிள் வேர்ல்டு வார், 2 உலக போர்களை கடந்து விட்டது. மல்டிபிள் பேண்டமிக்ஸ், ரீசெண்டாக இருக்க கொரோனாவையும் கடந்துருச்சு. we have crossed war, we have crossed pandemics. நீங்கள் என்ன நேச்சுரல் கெலாமிட்டி சொன்னாலும், அது ஃப்ளட்டாக இருக்கட்டும், டிசாஸ்டர், எனி டிசாஸ்டர், அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு ரொம்ப அழகாக ஸ்டாண்டர்டாக இருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், இட்ஸ் சர்வீஸ் எபோவ் செல்ஃப். கேன் ஐ கெட் எஸ் ஆர் நோ? ஒரு அழகான ஒரு கோட்பாடு இருக்கு நம்மள்ட்ட, இந்த 4-way டெஸ்ட்னு. மணி வந்து இங்கே மேலே இருந்து ரொம்ப கஷ்டமாக கத்துனார். சார், நமக்காக சிறப்பு வந்திருக்கிறார், வந்து உட்காருங்க அப்படின்னார். நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், எந்த இடத்துலையும் யாரையும் கம்பல் பண்ண வேண்டிய தேவையில்லை சார். இந்த 4-way டெஸ்ட்டை ஒரு தடவை படித்து பார்த்தீங்கன்னா அது ரோட்டரிக்கு மட்டுமல்ல, அதோடைய பர்சனல் லைஃப்க்கும் உள்ளது. அது அழகாக படித்து பாருங்க. இஸ் இட் தி ட்ரூத்? இது உண்மைதானா? இஸ் இட் ஃபேர் டு ஆல் கன்சர்ன்? சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நியாயமானதா? The third line is ரொம்ப அழகான வார்த்தை, will it build goodwill and better friendship? இது மேலான எண்ணங்களையும் நல்ல உறவுகளையும் வளர்க்குமா? நல்ல உறவுகளை வளர்க்கலையா சார்? ப்ளீஸ் அப்ரிஷியேட் ரோட்டரி சார். And will it be beneficial to all the countries? சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பயனளிக்கக்கூடிய விஷயமா? அதில் முதல்ல என் அழகாக வருதுங்க, of the things we think, say or do. நல்ல எண்ணம், சொல், செயல். எண்ணம், சொல், செயல் மூன்றும் ஒரே நேர்கொண்டிருப்பவன் அவன் சிறந்த தலைவனாக மாறியே தீர்வான், அவனை பாராட்டியே தீரும் இந்த உலகம். ரோட்டரி அப்படி ஒரு அழகான பிளாட்ஃபார்மை கொடுக்குது.
எனக்கு புதியாக உலகான ஒரு சங்கம், அந்த சங்கத்திற்கு மிகப்பெரிய கைத்தட்டலை இந்த அரங்கம் பதிவு செய்யட்டும். லெட் இன்வைட், லெட் அப்ரிஷியேட் தி நியூ கிளப். அப்ப ரோட்டரி என்பது என்னை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்களை செய்தா ரொம்ப சரி சார். ரோட்டரி இந்த உலகத்தில் இந்தியாவில் எப்படி இருக்கு உங்களுக்கு ஒரு பார்வைக்காக இப்பிலிருந்து அடுத்த 7வது நிமிஷத்தில் முடிச்சிடறேன். 1 லட்சத்தி கிட்டத்தட்ட 1.2 மில்லியன் இருக்க ரொட்டேரியன்ல நம்முடைய இந்தியா மட்டும்தான் வேர்ல்ட் நம்பர் 1ல போயிட்டு இருக்கிற ஒரு ரோட்டரி சங்கம் சார். ப்ளீஸ் அப்ரிஷியேட். இரண்டாவது ஜோன் 5 4 ஜோனாக இருந்தது. ரமேஷ் பாபுக்கோ என்ன, ரமேஷ் பாபு ஆர்பிக்கா இருக்கார். இங்க இருக்கக்கூடிய முன்னாள் ஆளுநர்களுக்காக 121 வருடத்தில் இது வரைக்கும் 4 டைரக்டர் மட்டும்தான் பார்த்துருக்கோம். நம்பர் 1 தமிழ்நாட்டில இருந்து நான் சொல்றேன். நம்பர் 1 பிடி பிரபாகர், நம்பர் 2 பிஆர்ஏடி பாஸ்கர், நம்பர் 3 பிஆர்ஏடி ஏஎஸ் வெங்கடேஷ், நம்பர் 4 நான் 120 வருஷம் 4 பேரை பார்த்துருக்கோம். நண்பர்களை நீங்கள் நம்ப வேண்டும், இப்பொழுது அந்த ரீசோன் அலைன்மெண்ட்ல நாம் தமிழ்நாடுக்கு மட்டும் ஒரு ஜோன் கிடைச்சிருக்கு ஆன் மெரிட்ல. இனிமேல் 3 வருடத்திற்கு ஒரு தமிழ் லீடரை யூஎஸ்ல பார்க்க முடியும். ப்ளீஸ் அப்ரிஷியேட் ஜோன் 5. இட்ஸ் நாட் தட் ஈஸி. இன்னைக்கு எக்ஸலன்ஸ் அவார்டு ஒன்று வாங்கினாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது ஒரு நாளில் கிடைத்த விடல, அது ஈஸி கிடையாது. மதர் தெரசா அழகாக சொல்லுவாள் ஒரு வார்த்தையை, we cannot do great things on this universe, but we can do little things with a great love. இந்த உலகத்தில் மிகப்பெரிய விஷயங்களை செய்து விடவே முடியாது. I want to repeat the word. இந்த உலகத்தில் மிகப்பெரிய விஷயங்களை செய்து விடவே முடியாது, ஆனால் சிறிய விஷயங்களை அன்போடும் அக்கறையோடும் செய்து விட முடியும். எக்ஸலன்ஸ் அவார்டு வாங்கின அனைவருக்கும் மிகப்பெரிய கைத்தட்டல் இந்த மீண்டும் அரங்கு பதிவு செய்யட்டும். ஃபாதர் அவங்க செய்யறதுக்கான அடுத்த உத்வேகமாக இருக்கணும். இன்னைக்கு இங்க நடந்த ஒரு 5 ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தேன். பிளட் டொனேஷனை பார்த்தேன். அடுத்தவர் பசுமாடு பத்தி ஒன்று சொன்னாரு. அடுத்த ஒருத்தர் 1.25 கோடி பணம் கொடுத்தாரு. இதெல்லாம் எதை நோக்கி சொல்கிறது அப்படின்னா, நல்ல விஷயங்களை செய்யும் பொழுது தொடர்ச்சியாக நல்ல விஷயம் தொடர்ச்சியாக நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஒரு வார்த்தை ரிச்சர்ட் டி கிங் அப்படின்னு ஒருத்தர், நம்முடைய ஒன் ஆஃப் த பாஸ்ட் பிரசிடென்ட், அவர் சொல்லுவார், த மேன் கைண்ட் இஸ் அவர் பிஸ்னஸ் அப்படிம்பாரு. அவர் பேசும்போது அவருக்கு யார் சொன்னான்னு தெரியல, தூணிலும் இருப்பான் துருவிலும் இருப்பான் தூயவன் ஜோதி நாராயணா. நம்ம ஊரில் அது இருந்ததே இல்லைன்னு தெரியாது, ஆனால் தூணிலும் இருந்தான் துரும்பிலும் இருந்தான் தூய ஜோதி. கொரோனா ஒரு 6 years பிஃபோர் யாராவது வீட்டை விட்டு வெளியே வந்தோமா சார்? எப்படி இருக்குன்னு கூட தெரியாது சார். முதன்முறையாக மனித நேயத்தை அனைவரும் பேச ஆரம்பிச்சோம். பறைந்து சொன்ன செய்தி என்ன தெரியுங்களா? அந்த கொரோனா, நான் தைரியமா சொல்றேன், எப்பொழுதெல்லாம் பெரு வெள்ளமோ அல்லது புயலோ எல்லாம் நடக்குதோ, நம்மளோட ரிலேட்டிவ் ஃபோன் பண்ணி கேட்போம், ஏமா அங்கே தண்ணி கிடைக்குதா, பால் கிடைக்குதா, காய்கறி கிடைக்குதா அப்படிலாம் கேட்போம். கொரோனா வந்த பிறகு அந்த டோன் மாறிச்சு. என்ன மாறிச்சுங்களா? எய்த்த வீட்டு மாமி நல்லா இருக்கா, அந்த தெருவில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா, அவன் வீட்டை பற்றி கேட்கல, அடுத்தவங்களை பற்றி கேட்க ஆரம்பிச்சான். எவன் ஒருவன் தன்னுடைய குடும்பத்தை உலகமாக பார்க்காமல் இந்த உலகத்தை குடும்பமாக பார்க்கிறோம், அவனுடைய குடும்பம் செழிக்கும். அதுதான் ரோட்டரி. இட்ஸ் வாட் we are doing. ரோட்டரி என்பது நம்மளை எக்ஸ்டெண்டடாக திங்க் பண்ற ஒரு விஷயம். இதை மட்டும் தான் சொல்ல, நீ அடுத்தவர்களுக்கு செய்தால் தானா இங்கே எல்லாம் நல்லது நடக்கும். ஏன்னா உன்னுடைய மைண்ட் செட்டே அப்படிதான் இருக்கும். நான் ஒரு எக்ஸாக்ட்லி ஒரு 21 days இருக்கும், 3 weeks பிஃபோர், என்னுடைய பொண்ணு இப்போ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் எம்எஸ் சர்ஜரி சேர்ந்திருக்கேன். அவளுக்கு ஒரு பழைய பிரைமரி காம்ப்ளெக்ஸ் வயலில் சின்ன சின்ன அப்பப்போ வலி வரும். வலி வரப்போ ஏதோ ட்ராட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க, எனக்கு கிளியராக தெரியல, அதை எடுத்துப்பா எப்பயாவது ரேரா. இந்த தடவை கொஞ்சம் அதிகமாக வலி வந்துருச்சு. ராமச்சந்திரன் ஃபோன் பண்ணாங்க. நான் ஃபோன் பண்ணேன்னா அவங்களுக்கு எப்போது பார்க்குற ஒரு டாக்டரை கூட்டிகிட்டு போகலாங்கிறதுக்காக நான் ஆஃபீஸில் இருந்து கனெக்ட் பண்ணி சொல்லிட்டேன் அவங்களுக்கு போக சொல்லி. அங்கேருந்து அவங்க எம்ஜிஎம் போனாங்க. எம்ஜிஎம் போன பிறகு அந்த டாக்டர் ஃபோன் பண்ணாங்க, இது பிரைமரி தான், கொஞ்சம் 2 நாள் 3 நாள் பெட்டில் இருந்தால் சரியாக போயிடும் அப்படின்னாங்க. பை ப்ரொஃபஷன் என்னுடைய பொண்ணு எம்பிபிஎஸ் முடிச்சதுனால அங்கேருந்து ஃபோன் பண்ணி, அப்பா நீ பயப்படாத, ஆனால் எனக்கு வலி கூட இருக்குது. அது எவ்வளோ தெளிவான பொண்ணு பாருங்க. அப்பா நீ பயப்படாத, எனக்கு வலி கூட இருக்குது ஆனால் அப்படின்னா எனக்கு மனசு கேட்கல. கார் எடுத்துகிட்டு போயிட்டு நான் போகிறதுபடி என்னோட ஒய்ஃபும் அங்கே இருந்தாள். அங்கே போன பிறகு டாக்டர் மாலதி சந்திரசேகர் இஸ் பேசிக்கலி கேஸ்ட்ரோ பர்சன், ஃபிசிஷியன். ஷி செட், மிருகானந்தம் எதுக்கும் நீங்கள் ராமச்சந்திராவுக்கே போயிருங்க, அங்கே எல்லாருமே இருக்கிறாங்க, ஷி இஸ் ஆல்சோ ஸ்டூடெண்ட் நவ், ஷி கேன் டூ நைஸ்லி அப்படின்னாங்க. இப்படி பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருந்தாள். என்னதான் அவர் பெரிய டாக்டராக இருந்தாலும் அப்பா அப்படிங்கிறப்ப அது நமக்கு ரொம்ப வலிக்கும். அந்த வழியை நம்ம காமிச்சிக்கூடாதுங்கிறதுக்காக காரில் ஏறி உட்கார வச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் ட்ரஸ்ட் மீ, ஏறி உட்காந்து ஒரு 15 நிமிஷம் கழிச்சு 2 ஃபோன் வந்தது. ஸோ எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல் இருந்து நான் அவளை கூட்டிகிட்டு ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் கிளம்புறேன். நடுவில் கிட்டத்தட்ட ஒரு 16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அது.
அவள் இப்படி கையில் பிடிச்சிட்டே இருக்கிறா. அவங்க டாக்டர் ஃபோன் பண்ணி சொல்லி நேராக கொண்டு ஈக்யூவில் எமர்ஜென்சியில் சேர்த்துருன்றாங்க. ஏன்னா அவ்வளோ வலி இருக்கு. ஒரு 5 கிலோமீட்டர் போனப்போ 2 ஃபோன் வந்துகிட்டே இருந்தது. அந்த ஃபோனை நான் கையில் வச்சுருந்தேன், என்னோட பொண்ணோட ஃபோனை. ஃபோன் வரப்போ அந்த ஃபோனை என்னோட கையில் கொடுத்துருக்கப்பா அப்படின்னா, இல்லை சாமி நீ இப்போதைக்கு இதில் போக வேணாம், அது அந்த ஃபோனில் நான் பார்த்துக்கிறேன், இல்லைன்னா வந்து நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன், சைலண்டில் போடாதீங்க ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு. ஏன்னு நான் தான் அங்கே இருக்கிற 5 இன்டர்னில் முக்கியமான இன்டர்ன், எனக்கு தான் 22 கேஸ் பார்த்துட்ருக்கேன். நான் நீனே இப்போ ஒரு கேஸு, உனக்கு 22 கேஸ் இருக்கா அப்படின்னேன். ஆமாம் நான் தான் 22 கேஸ் பார்த்துட்ருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ஃபோன் அடிச்சு உனக்கு மனசு கேட்கல, ஃபோன் என்கிட்ட இருந்து பிடிக்கிட்டா. எங்கள் பூந்தமல்லி ஹை ரோட்டில் டிரைவரை கூப்பிட்டா, அண்ணா லெஃப்ட்டில் நிப்பாட்டுங்க நான் வண்டியை. பிரதர் நீங்கள் நம்பணும், லெஃப்ட்டில் நிப்பாட்டிட்டு அங்கேருந்து யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, ஒரு பேஷண்ட்டு. கிட்டத்தட்ட 32 நிமிஷம் பொறுமையாக உட்காந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு பொறுமையாக கிளம்பி நம்ம போகலாம் வாப்பா அப்படின்னா. போனோடனே திருப்பி அவர் எமர்ஜென்சி சேர்த்துட்டேன். இந்த ஸ்டோரியோட மாரல் ஒன்னே ஒன்று சார், எனக்கு தெரிந்த வரையில் நீங்கள் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. உங்களை நம்பி யாராவது இருந்தால் அவங்களை கஷ்டப்படாமல் பார்த்துக்கணும். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இல்லைண்ணா இது என்னுடைய ஜீனாக இருக்கலாம் அல்லது அவருடைய எண்ணமாக இருக்கலாம். ரோட்டியை அப்படிதான் நான் பார்க்குறேன். இந்த உலகம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது கூட இந்த உலகம் அதிகமான நன்மைகளை செய்ய நிறுவனமாக ரோட்டரி இருக்கிறது. ப்ளீஸ் அப்ரிஷியேட் யுவர் ரோட்டேரியன்ஸ். நான் அந்த ரெலவன்ஸாக எடுத்து வர ட்ரை பண்ணுறேன். ஏன் 2981 ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு எப்போது இருக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 25 வருடம் முன்பாக ரோட்டராக்டராக இருக்கும்போது என்னுடைய பிஹெச்எலுக்கும் செங்கிப்பட்டிக்கும் மிகப்பெரிய டிஸ்டன்ஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லை. எக்ஸாக்ட் திருப்பி அதே தான். 13th March 2002 என்னோட பிறந்த நாள். என் பொண்ணு பிறந்தா அடுத்த நாள் காலையில் 14 ஜனவரி பொங்கல் அன்னைக்கு நான் ஒரு புது ப்ராஜெக்டாக வல்லம் ஹேண்டிகேப்டு சென்டர் வல்லத்துக்கு வந்திருந்தேன். வல்லம் ஆக்சுவலி 2980 அப்போ வல்லத்துக்கு போயிருந்தேன். எனக்கு இந்த 2981 3000 கதெல்லாம் தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் போய் சர்வீஸ் பண்ண போகணும். அங்கே போனால் ஒரு ஹோம் போயிருந்தேன். முழுக்க கோரை கொட்டாய், ஒரு 50 ஹேண்டிகேப்டு பிள்ளைங்க இருக்குது. தண்ணியெல்லாம் கீழே இருக்குது. சுத்தமாக மோசமாக இருந்தது. நீங்கள் எவ்வளோ நாள் சொல்லலாம். அதில் எப்படி அந்த பிள்ளைங்க படுத்திருக்கு, அங்கே பாம்பு வருது, பூரா வருது, அதெல்லாம் இருந்தது. என்னுடைய வயசு அப்போ வந்து 27 28 தான் இருக்க சார். ரோட் டிராக்டர் பார்த்துட்டு வந்த ஒரு 2 மணி நேரம் எனக்கு மனசு சரியில்லை. இது எப்படியாவது புனரமைக்கணும். எவ்வளோட பட்ஜெட்டு அப்படின்னு 12 லட்ச ரூபா. அந்த வயசில் 12 லட்ச ரூபா இல்லை, 10,000 கூட வீட்டில் கொடுக்க மாட்டானுங்க. என்னோட பொண்ணு அங்கே பிறந்திருக்கா. அவளை போய் பார்த்தேன். அடுத்த நாள் காலையில் அவளுக்கு பிரியதர்ஷினி பேரை வச்சோம். ஆனால் எனக்கு மனசு ஃபுல்லாக அதில் இருந்தது. அன்றைக்கி நைட்டு ஒரு புக்கு படித்தேன், டஃப் டைம் நெவர் லாஸ்ட் பட் டஃப் பீப்பிள் டூ, ராபர்ட் டி ஸ்குல்லரோட புக் அது. அந்த புக்கு படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல கிறிஸ்டல் சர்ச் பற்றிலாம் வரும். நீங்கள் முடிக்க வேண்டும் என்ற முடிவோடு நீங்கள் வந்துவிட்டால் இந்த பேரண்டம் உங்களுக்கு அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்கும் என்று சொல்றாங்க. நீங்கள் நம்பலாம். அந்த 14th ஜனவரி அந்த டேட்ல இருந்து அடுத்த 14 ஜனவரி அங்கே பிசிக்கலி ஹேண்டிகேப்டு சென்டர் வல்லத்தில் கட்டி கொடுத்தோம். ஆக ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குங்க. இது மாதிரி ஒரு ரோட்டரி சங்கங்கள் நீங்கள் வரும்பொழுது நல்ல எண்ணத்தோடு இருந்தால் டி டு டீமாங்க, யுவர் ட்ரீம் டு டெஸ்டினி. இதோடு நான் முடிச்சு நினைக்கிறேன். ஏன்னா அடிக்கடி ஆஃப் லைட் போறார், பசிக்குதான் தெரியல அவருக்கு. த ட்ரீம் டு டெஸ்டினி என்று சொல்லுவார்கள். நல்ல கனவோடு இருந்தால் உங்களுக்கு நல்ல வார்த்தைகள் மட்டுமே தோன்றும். நல்ல வார்த்தைகள் வந்தால் நல்ல எண்ணங்களாக மட்டுமே வரும். த ட்ரீம் டு வேர்ட்ஸ், வேர்ட்ஸ் டு தாட்ஸ். நல்ல தாட்ஸ், நல்ல எண்ணங்கள் இருந்தால் நல்ல செயலாகவே மாறும். சார் திருப்பி இந்த நல்லங்கிற அந்த நல்லதை மட்டும் எடுத்துக்கோங்க. நல்ல எண்ணங்களாக மாறும். குட் ட்ரீம் டெஃபினட்டாக அது குட் வேர்ட்ஸ்க்கு போகும். நல்ல வார்த்தைகள் நல்ல எண்ணங்களாக மாறும். நல்ல எண்ணங்கள் நல்ல ஆக்ஷனாக மாறும். நல்ல ஆக்ஷன் குட் கேரக்டர்ஸாக மாறும் சார். அந்த குட் கேரக்டர்ஸ் மிகப்பெரிய ஹேபிச்சுவலாக மாறும். அந்த குட் ஹேபிச்சுவல் என்ன ஆகும் அப்படின்னா பழக்க வழக்கத்திலிருந்து அதுவே உங்களுடைய குட் டெஸ்டினியாக மாறும். இந்த டி டு டி என்பது மிக மிக ஒவ்வொரு மனுஷன் இருக்க வேண்டிய விஷயம். நான் ரோட்டியில் நீங்கள் உள்ளார மட்டும் வாங்க, ஒரு 10 வருடம் நியாயமாக பயணம் செய்யுங்க. ஐ வாண்ட் டு ரிப்பீட் த வேர்ட், 10 வருடம் நியாயமாக பயணம் செய்யுங்க. உங்களுக்கு thousands ஆஃப் குட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. உங்கள் ஏரியாமல் ஒரு மிகப்பெரிய எனர்ஜி வரும். இந்த டி டு டி தானாக நடக்கும். நான் நினைக்கிறேன், நீங்களும் நினைத்தால் கைத்தட்டி ஆமாம் என்று சொல்ல. நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை I want to take the word from only Abraham Lincoln. Taking responsibility is the only way to lift yourself. பொறுப்புகளை எடுத்துக்கொள்வதால் மட்டுமே ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மிகப்பெரிய விஷயங்களை செய்துவிட முடியும். ரோட்டரி போன்ற இடங்களிலே பொறுப்புகளை எடுத்து ரோட்டரி சங்கத்தை மட்டுமல்ல, that's called lifting your club, lifting your community, lifting your family will be the hardest Rotarian. நான் அடிக்கடி சொல்வேன், வைத்தியநாதனுக்கோ இல்லை ஆனந்தனுக்கோ இல்லை ஜெயக்குமாருக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, மேக் கமிட்மெண்ட் அண்ட் கீப் கமிட்மெண்ட் வார்த்தைக்கு நான் பதில் சொல்லிட்டு போயிடுறேன். நீங்க யாரும் எங்களுக்கு இதெல்லாம் செய்யறோம்னு சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. ஏன் அப்படின்னா, நாங்கள் எதிர்பார்க்கிறோம், நீங்கள் செய்தே தீரணும். அது பேர் தான் கமிட்மெண்ட்.
ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைகிட்ட படிச்சே தீர்னு நினைப்பா, அந்த பையன் சொல்றதே கிடையாது. ஒரு நல்ல டீச்சர் தன்னோட ஸ்டூடெண்ட் படிச்சே தீர்னு நினைப்பான். அதே மாதிரி ஒரு நல்ல ரொட்டேரியன் எப்பொழுதுமே அடுத்தவர்கள் எதிர்பார்ப்பது போல ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய ஆளுநரும் அல்லது ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய ஆர்ஐ டைரக்டரும் இந்த சங்கம் நல்லாதான் போக நினைப்போம். 75 வருடம் அதிகமான சேவைகளை செய்த கும்பகோணத்திற்கு மிகப்பெரிய கைத்தறலை இந்த மீண்டும் ஒரு முறை பதிவு செய்ய. உள்ளுவதெல்லாம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, அந்த குரலோட முடிக்க நினைக்கிறேன். ஒரு அழகான குரல் அது. அடுத்த சைடு உள்ளது தெரியுமா, தள்ளினும் தள்ளாமை நிறுத்துமா. என்ன அர்த்தம்னா தெரியுமா சார், இந்த கற்க கசடர மட்டும் வார்த்தை பேசுவோம். கற்க கசடர கற்பவை கற்றுப்பின் நிற்க அதற்கு தக, நிற்க அதற்கு தக மிக முக்கியமானது. உள்ளுவதெல்லாம் அவர்களுக்கு மற்றதும் தள்ளினும் தள்ளாமை நீர்த்த முடியும். என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் மிகப்பெரிய உயரங்களை நினையுங்கள், திங்க் ஹை அப்படிங்கிறான். ஆஃப் த வே போகும்போது உங்களால் பண்ண முடியல, பரவாயில்ல. போயிட்டே இருக்கும்போது ரிசோர்ஸ் சேர்ந்துருச்சு, பரவாயில்ல. போயிட்டே இருக்கும்போது என் ஃப்ரெண்டு பிடிச்சி இழுத்துட்டான், பரவாயில்ல. போயிட்டே இருக்கும்போது எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு, பரவாயில்ல. ஆனால் நல்ல எண்ணங்களை நினைத்து விட்டாலே நீங்கள் செய்ததற்கான சமம் என்று கிடைக்கின்றது. ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் நல்ல எண்ணங்களை செய்துட்டே இருக்கிறாங்க. ரோட்டரி என்னை பொறுத்தவரையில் ஐ வாண்ட் டு டெல் யூ திஸ் வே, அன்பை விதைக்கக்கூடிய நிறுவனம் ரோட்டரி, ஆனந்தத்தை அள்ளி தரக்கூடிய நிறுவனம் ரோட்டரி, இயன்றதை மட்டுமல்ல இமயமலை அளவுக்கு செய்யக்கூடியது ரோட்டரி, ஈகையை உள்ளடக்கியது ரோட்டரி, உன்னதத்தை உலக காட்டு செல்வது ரோட்டரி, ஊருக்கு உடைத்தல் என்று சொல்வது ரோட்டரி, நல்ல எண்ணங்களை உங்களுக்கும் எனக்கு புகுத்துவது ரோட்டரி, ஏற்றமிகு வாழ்வை பல பேருக்கு கொடுத்து கொண்டிருப்பது ரோட்டரி, ஐயத்தை துரைப்ப சுற்றிலுமாக துடைப்பது ரோட்டரி, ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு என்பது சொல்வது ரோட்டரி, ஓங்கி இந்த உலகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனம் ரோட்டரி. அவை இன்று இருந்தால் பாராட்டியிருப்பால், அது போல இரும்பு போல ஆலமரம் போல தெளித்திருப்பது ரோட்டரி. ஆக நண்பர்களே, ரோட்டரியில் நீங்களும் நானும் நன்றாக இருக்கும் வரை இந்த உலகம் செழிப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு அன்பை விதையுங்கள். அன்பை விதைக்கும் இடத்தில் அறம் வளரும், அன்பும் அறமும் இருக்கும் இடத்தில் அமைதி பெருகும். முருகானந்த பேரானந்தத்தோடு அனைத்து ரோட்டரி பாராட்டி மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். அவர்களை தொடர்ந்து அப்போது வருவதற்கு செக்ரட்டரி வெங்கடேசன் அவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அவர்கள் தொடர்ந்து அப்போது வருவதற்கு ட்ரெஸ்டர் ராமசுவாமி அவர்களுக்கு சர்வீஸ் செய்யப்படுகிறது. சசிகுமார் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. Rotary Club of Kumbhakon 50 year President Rotary DC Bhaskar அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. Rotary Club of Kumbhakon Secretary Rotary ஆர் வெங்கடேஷ் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. இதனை இவன்கண் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்ற வள்ளுவரின் வாக்குக்கேற்ப மிகச் சிறப்பாக எங்களது கும்பகோணம் ரோட்டரி சங்கத்தின் 75வது ஆண்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து எங்களது சங்கத்தினுடைய பெருமைக்கெல்லாம் மணிமகுடம் சூட்டிய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு எங்களது கும்பகோணம் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக நன்றிகளை பதிவு செய்கின்றேன். மேலும் எங்களது சங்கத்திற்கு பெருமை சேர்த்த ஆர்பிக் ஜோன் 5னுடைய பிடிஜி ரமேஷ் பாபு சார் அவர்களுக்கும், எங்களுடைய பெருமைமிகு மாவட்ட ஆளுநர் லியோன் சார் அவர்களுக்கும் மற்றும் முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள், வருங்கால மாவட்ட ஆளுநர்கள், மாவட்டத்தினுடைய அனைத்து ரோட்டரி சங்கத்தினுடைய தலைவர், செயலாளர், உறுப்பினர்கள், மாவட்ட மண்டல பொறுப்பாளர்கள் மற்றும் இந்த விழாவினை மிகச் சிறப்பாக தொகுத்து வழங்கிய மாவட்டத்தினுடைய எக்ஸிகியூட்டிவ் செக்ரட்டரி ஜெரால் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.
நன்றி. அவங்களோட 75வது இந்த விழாவில் நடுவில் இது ஒரு அஜெண்டாவாக ஆட் பண்ணதுக்கு ஏகேஎஸ் பாலாஜி சாருக்கு ரொம்ப நன்றி. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஈவ்ஸ் சார்பாக மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.